நாகரிகம் அடைஞ்ச இந்த உலகத்துல நல்லவங்க கெட்டவங்கன்னு ஒரு விஷயமே கிடையாது. மாட்டிக்கிற வரைக்கும் எல்லாரும் நல்லவங்க தான். அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு தொகுப்பு தான் இது. சுயநலம் நம்ம மற்றவங்க கிட்ட வெறுக்கிற ஒரு குணம். அவசரமா வெளியே போகும்போது நம்ம வீட்டு முன்னாடி ஒரு காடி நிற்கும். யாரு நிறுத்தினதுன்னு தெரியாது. அதை பார்த்து நாம ரொம்ப கோபப்படுவோம். அதெல்லாம் என்னங்க பிரச்சனை? அதை விட சுவாரஸ்யமா இன்னொன்னு இருக்கு. கோயிலுக்கு சாமி கும்பிட போவோம். சாமி கும்பிட்டு வந்து பார்த்தா நம்மளோட செருப்பு அங்க இருக்காது. செருப்பு எடுத்தது யாருன்னு தெரியாமலேயே அவங்கள ஏசிக்கிட்டு இருப்போம். இன்றைய இளைஞர்களுக்கு பிடிச்சது 2 விஷயம். ஒன்று மது குடிக்கிறது, இன்னொன்று நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது. நமக்கு நெருக்கமானவங்க இருக்கிற இடத்துல யாராவது அதை பண்ணா போதும், அதுவும் நமக்கு பிடிக்காது. இப்படி பல பேருடைய சுயநல குணத்தை நாம வெறுக்கிறோம். ஆனா நிஜத்துல அதையே தான் நாமளும் செய்யறோம். அதை நம்ம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நியாயப்படுத்திக்கிறோம். நாம அவசரமா வெளியே போகும்போது ஒரு காடி நம்ம வீட்டு முன்னாடி நிக்கிறத பார்த்த உடனே நமக்கு கோபம் வருது. மற்றவங்க வீட்டுல நம்ம காடியை வச்சுட்டு அவங்க சொல்லியும் கேட்காம புறக்கணிக்கிறோமே, இது எந்த விதத்துல நியாயம்? இதுல ஒரு சிலர் உள்ள இருந்துட்டு வெளியே வரக்கூட மாட்டாங்க. சாதாரண செருப்பு அது காணாம போனா கூட வெறுங்காலில நடந்து போகலாம். ஆனா நாம யாரும் பார்க்காத தைரியத்துல, யாருக்கும் தெரியாதுன்ற தைரியத்துல மத்தவங்க செருப்பை எடுத்துட்டு போறோமே, இது மட்டும் சரியா? நம்மளோட தம்பி முன்னாடி மத்தவங்க புகை பிடிச்சா தப்பு. ஆனா நாம சின்ன பசங்க இருக்கிற இடத்துல புகை பிடிக்கலாம்ல? மற்றவங்களுக்கு நாம செய்யும் போது சூழ்நிலைய காரணம் காட்டுறோம். ஆனா நமக்கு மற்றவங்க செஞ்சா கோபப்படுறோம். நம்மளை சுத்தி நடக்கிற எல்லா சுயநலமான விஷயமும் தானா உருவானதில்லை, நம்ம கிட்ட இருந்து தான் அது ஆரம்பிக்குது. எப்படி இந்த சுயநலம் நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்குதோ அதே மாதிரி அதோட மாற்றமும் நம்ம கிட்ட தான் இருக்கு. உலகத்தின் தலை சிறந்த சொல் செயல். அந்த செயல்ல சுயநலத்தை ஒழிப்போமே தவிர எந்த சூழ்நிலையிலும் நியாயப்படுத்த வேண்டாம். எங்கள் குருநாதர் வழங்கிய இந்த படிப்பினையை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம்.